மனத்தராமா கல்லது ரமாய்சினி மகுச்சரமக தரப்போ. அவர் மனலத்தனையாய் ஆலோசனை தருகிற தேவன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் இப்போ எனக்கு ஆலோசனை தந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஏசப்போட சத்தம் நல்லா தெளிவாக கேட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு தேவன் என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளுகிற கிருபை கிடைச்சா நல்லாயிருக்கும், இப்போ என்கிட்ட பேசவே மாட்டாங்களா, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தாட் இருக்கணும். நான் சொல்கிறேன், இதை சொல்லுது அவர் என்னென்னா மனலத்தனையாக ஆலோசனை தருகிற தேவன். ஸோ அவரோட ஆலோசனைகள் என்னென்னா எண்ணி முடியாதவைகள். ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு அநேக ஆலோசனை தேவனாக தருவார். ஒருவேளை நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், பைபிளை மூலியமாக நீங்கள் என்னென்னா கேளுங்க. முதல்ல ஏசப்பாட சுத்தம் எது அப்படின்றத அவர் வார்த்தை மூலியமாக நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ளுங்க. ஸோ நான் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, வசனத்தின் மூலியமாக ஏசப்பாட சுத்தம் இது இல்லை இப்படின்றத நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நான் ஒரு செய்தியில் கேட்டிருக்கிறேன், என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தாராம். ஏசப்பாட்ட நல்லா ஜெபிச்சிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அன்னைக்கு அவர் வசனம் படிக்கும்போது நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்துச்சான். அந்த வார்த்தையை படிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரா அப்படின்னா உப்பு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாராங்க. நம்ப முடியாத அளவுக்கு அவருக்கு என்னென்னா அந்த பிஸ்னஸ் பயங்கரமான ஒரு பெருக்கம் என்னென்னா அவருக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் நினைக்கலாம், வசனத்தை படிச்சுட்டு அப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கே அப்படின்ட்டு. பட் நான் சொல்கிறேன், ஏசப்பா இப்படியும் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வசனத்தின் மூலியமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதலாவது ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது அதிகமாக செபிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செபிக்கும் போது ஏசப்பா உங்கள் இருதயத்தில் வார்த்தையை கொடுத்து பேசுவார். ஸோ அந்த ஸ்டேஜெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னா முதலாவது வசனத்தின் மூலியமாக நீங்கள் அவரோட வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதிகமாக பிரயாசம் எடுத்து வசனம் படிக்கும்போது உங்கள் கண்கள் திறக்கட்டும்னு கேளுங்க. மத்திய